ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த பணம் பெட்டி உன் கண்களில் பட்டது. இதை பார்த்தவுடனே தொட்டு விட்டாய்தானே. இனிமே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் விருப்பம் நிறைவேறுவதற்கும் உன் ஆசைகள் அரங்கேறுவதற்கும் இப்போது தடையாக இருக்கும் பணத்தை எல்லாம் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் வழி செய்து விட்டேன் என் செல்லமே. உனக்கான உதவிகளும் உனக்கான விருப்பமும் உனக்கான தேவைகளும் இப்போது அழகாய் நிறைவேறப் போகுது. இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நடு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பறவையிலிருந்து அதன் உடலிலிருந்து ஒரு சிறு ரெக்க கீழே விழுந்துடுச்சுன்னா அது உடனே பறக்கிறத பாதியில் நிறுத்திடுமா என்ன? அதே போல் இடையில் வந்தவங்க போனவங்களுக்காகவெல்லாம் நீ கவலைப்பட்டு அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்க இப்படி பேசுகிறாங்களே நினச்சி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பாதியில் நிறுத்தி கொள்ளாதே. யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும், என்னதான் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும், தேவையில்லாமல் குறை சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் அடுத்து என்ன செய்யணுன்றதை நோக்கி போய்கிட்டே இரு. உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு மற்றவங்க சொன்னாலும் அவர்கள் உன்னை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வகையில் உன்னை மட்டம் தட்டணும்னு நினச்சிருக்காங்க, உன்னை குறை சொல்லணும்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் தாண்டி போய்கிட்டே இரு. உன்னுடன் ஒட்டி பிறந்த உன்னுடைய திறமைகள் ஒருபோதும் பொய்த்து போகாது என் செல்லமே. நீ பிறக்கும் போதே உனக்கான திறமைகளையும் தகுதிகளையும் நிறைய கொடுத்து தான் நான் உன்னை படைச்சிருக்கேன். பழகுவதற்கு பயிற்சியும் எந்த விஷயத்தையும் ஆசைப்பட்டதை அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதனால எல்லார்கிட்ட எப்படி பேசணும் பழகணுன்றதுக்கு பயிற்சி எடுத்துக்கோ. ஆசையை அடைவதற்கான முயற்சி எந்த வகையில் இருக்கணுன்றதுக்கும் யோசனையை செய்து கொள்ளேன் செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையில் துணிஞ்சு நிற்கிறவனுக்கு மட்டும்தான் வாய்ப்புகளும் பலமும் கிடைக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் எதை செய்யவும் தயங்காமல் துணிஞ்சு முன்னேறி போகக்கூடிய ஆளாக இரு. அப்படி நீ முன்னேறி போகும்போது யார் என்ன சொன்னாலும் உன் காதுகளை மூடிக்கொள். ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறணும்னு யார் நினச்சாலும் இந்த மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் முற்றவர்களுக்கும் உறவுகளுக்கும் பிடிக்கிறது கிடையாது. தன்னை விட யாரும் முன்னேறிடக்கூடாதுன்றதுக்காக உன்னை பற்றி எதிர்மறையான வார்த்தைகளை அள்ளி அள்ளி உன் காதுகளில் கொட்டுவார்கள். அதனால் யார் உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும், உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னாலும், உன் நடக்காதுன்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைகொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இரு. நீ வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டினா அதற்கு உன் கண் முன்பாக வரும் தடைகளையெல்லாம் தாண்டி உடைத்து செல்ல தயாராக என் செல்லமே. உன் நம்பிக்கையை மட்டும் எப்போதும் விதைத்து போய்கிட்டே இருந்தினா வெற்றி உன் பக்கமாக நிச்சயம் கிடைக்கும். தடைகள் வந்தால் தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். ஆமியன் தங்கமே, சாதாரணமாக இப்போ நீ சாலையை போய்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரே மாதிரி வேகத்தில் போய்கிட்டு இருப்ப. எங்கேயாவது ஒரு இடத்துல வேகத்தடை வரும்போது தானே அங்கே கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டு மறுபடியும் வேகத்தை அதிகமாக்கி போகிற இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேரணுன்ற எண்ணம் உனக்குள் உருவாகும். அப்படிதான் உனக்கான தடைகளை எல்லாம் நான் காரணத்தோடு நீ தாண்டி போய் முன்னேறணுன்ற எண்ணத்தோடு தான் வச்சிருக்கேன். எந்த விஷயத்திற்காகவும் தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு போய் சென்று சேர முடியாது. அதனால் எங்கேயும் எதற்காகவும் தயங்கி நிற்காம நீ செய்யணும்னு நினச்சதை சிறப்பாக யோசிச்சு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எதை நோக்கியும் கவலைப்படாமல், எதை பார்த்தும் தயங்கி நிற்காமல், எதை நினச்சும் வருத்தப்படாமல், நீ யாருங்கிறதை இந்த உலகத்துக்கு உன் சொல்லின் மூலமாக காட்டாமல் உன் செயலின் மூலமாக காட்டக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன் செயல்களும் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் எப்போதும் வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கட்டும். அடுத்தவரை பற்றியும் அடுத்தவர் வாழ்க்கையை பற்றியும் அதற்கான செயல்களையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய செயல்களும் உனக்கான முயற்சியும் எப்போதும் வெற்றியை அடைவதை பற்றி மட்டுமே இருக்கட்டும். எந்த முடிவு தனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் எவன் ஒருவனுக்கு தடுமாற்றம் இல்லையோ அவன் நிச்சயமாக வெற்றியை பெற்றே தீருவான். அப்படிதான் நீயும் என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுல தீர்மானமான ஆளாக, தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீரு. நீ அடைந்த தோல்வியிலிருந்து நீ எதுவுமே கற்றுக்கலைனா அதுதான் மிகப்பெரிய தோல்வி. தோல்வியின் மூலமாக பல வெற்றிக்கான காரணங்கள் உனக்கு புரிய வரும். உனக்கு வழி தந்த ஒளிகளுக்கு நன்றி சொல். ஒளியா இருந்து உன்னை குத்தி காயப்படுத்தி செதுக்கிய மனிதர்கள் எல்லாம், அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் உனக்கு வலியுறுத்தியது தானே. அப்படி உன்னை குறை சொன்னவங்களும் குத்தி காட்டி பேசினவங்களும் இல்லைனா நீ வெறும் கல்லாக இருந்திருப்பாய். அவர்கள் சொல்லி சொல்லி குத்தி காயப்படுத்தி அவமானப்படுத்தியதால் தானே உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற தன்மானமும் கௌரவமும், வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியமும் அதிகமாச்சு. கஷ்டங்களை கண்டு கலங்கி போய் நின்று விடாதே என் செல்லமே. நீ கஷ்டத்தை மட்டும் சந்திக்கலைனா உனக்கு போராடணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிருக்கும்.
உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் எல்லாம் முதல்ல உன் மனசை காயப்படுத்துறது தான். அப்படி உன் மனம் சிதையும் அளவுக்கு யார் என்ன சொன்னாலும், உன்னை காயப்படுத்தும்படி கஷ்டப்படுத்தும்படி பேசினாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் மனசளவில் தெளிவான ஆளாக நீரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. ஏன்னா இந்த வராகியம்மா நானல்லவா உனக்கு துணையா இருக்கேன். அடுத்தவங்க மூலமாக என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் உனக்கு தீர்த்து வச்சிருவேன். ஆனால் இப்போது உனக்கு மன கஷ்டமும் பண கஷ்டமும் இருப்பதால் தான் அதை தீர்த்து வைக்கும் விதமாக உனக்கு உதவி செய்ய நான் உன்னை தேடி வந்திருக்கேன். விதியையே நம்பிக்கொண்டிருக்கும் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஆனால் தன்னம்பிக்கையை துணையாக கொண்ட மனிதன் வாழ்க்கையில் தோற்று போகிறதும் கிடையாது. பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ சந்திக்கிற பிரச்சனை சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கு தயாராக இரு. அப்போதுதான் உன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை இந்த உலகம் தெரிஞ்சுக்க முடியும். உன் பலவீனங்களை குறைச்சிக்கிட்டு உன் பலம் எதுன்னு தெரிஞ்சு அதை அதிகமாக்க முயற்சி செய்யன்னு செல்லமே. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட்டம்னா என்னன்னு கற்றுக்கிட்ட தயாராக இருந்தா நீ போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் போராடுவதற்கான தைரியம் தானாகவே வந்துவிடுமேன் தங்கமே. முதல் முறை மட்டும்தான் போராட்டம் என்பது உனக்கு புதுசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்புறம் உனக்கு அதுவே பழக்கமாக போய் எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கு தைரியமாக பேசக்கூடிய துணிவும் தைரியமாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய துணிவும் வந்துடும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன்னுடைய எதிர்காலத்தை முடக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாமல் தைரியமான ஆளாக இருந்துவிடு. பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். எந்த விஷயத்துக்காகவும் நீ பயப்படக்கூடாது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். ஆனால் அதற்கான விலை பணம் கிடையாது. உன்னுடைய உழைப்பையும் நேரத்தையும் நீ விலையாக கொடுத்துதான் உனக்கான வெற்றியை பெற முடியும். உனக்காக கஷ்டப்பட்டு போல நேரங்காலம் பார்க்காம நீ எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு தயாராக வேலை செய். நீ கடலை கடக்க தகுதியான ஆளாக இருந்தாலும் நீ பயந்து நடுங்கினா ஒரு குட்டையை சாதாரண குளத்தை கூட உன்னால் கடந்து போக முடியாது. அதனால எந்த சூழலிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே என் செல்லமே. ஒருவேளை நீ போகிற பாதையில் தடைகளே இல்லை என்றாலும் அது உனக்காக போடப்பட்ட பாதை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு நான் தடைகளை தாண்டி நீ வெற்றி பெற வேண்டும் என்று தான் விதியை எழுதி வச்சிருக்கேன். நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதையில் வேறு யாரோ செஞ்ச வேலைகளையெல்லாம் பார்த்து அதே வேலையை நீயும் செஞ்சு முன்னேறணும்னு யோசிக்க வேண்டாம். உனக்கென ஒரு புது பாதையை புதிய முயற்சி செய்து புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ தயாரான ஆளாக நீரு. எந்த பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டினா அது முடிவுக்கு வரப்போவதில்லை. எந்த விஷயத்தை நினச்சும் கவலைப்படாமல் எல்லா விஷயங்களையும் சர்வ சாதாரணமாக சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. உன் பிரச்சனைகளை நீ உற்சாகமாக எதிர்த்து போராடினாலே சுலபமாக வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் நீ வருத்தப்பட வேண்டாம். தூக்கி எறியப்படும் போதுதானே உன் சிறகை விரித்து பறப்பதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது. அதனால் அதை சரியாக பயன்படுத்திக்கோ. பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு பறப்பதற்காக சொல்லி கொடுக்கும். ஆனால் அந்த குஞ்சு ரொம்ப பயப்படும். அப்போ அந்த தாய் பறவை கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த பறவையை தூக்கி எறிந்துவிடும். உடனே அந்த பறவை நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் இப்போதும் உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்கள் கண் முன்பாக நீ சிறகை விரித்து பறந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட வேண்டும் என்று செல்லமே. உனக்கான தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உனக்குள் இருக்கும் வரைக்கும் நீ ஒருபோதுமே தோத்து போக மாட்டாய்.